ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேடு எடுத்திருந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை ஈவினிங் யூஎஸ்லேருந்து ஜாப்ஸ் டேட்டா வந்துருந்துச்சு. அதில் எக்ஸ்பெக்டோட பிலோவாக வந்திருந்தனால டவ் ஜோன்ஸ் 600 பாயிண்ட் பக்கம் ரேலி கொடுத்துருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி நம்மளோட நிஃப்டியும் 200+ பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ரொம்ப நேரமாக சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே மார்க்கெட்டு ஃபால் ஆச்சு. இது ஃபாலுன்னு சொல்கிறதோட ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னே சொல்லலாம். ரீசன் என்னன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுனும் நடக்கிறப்ப யாராச்சும் ஒரு சைடு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைடு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருந்துச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஃப்ரைடே அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே மார்க்கெட்டு எப்பயுமே ரிவர்ஸ் ஆகும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே ஏதாச்சும் நியூஸ் வந்துடும் அப்படின்றதுக்காண்டி செல்லர்ஸ் எல்லாம் அவங்களோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. அதை தான் ஃப்ரைடேவும் நடந்துருந்துச்சு. நம்ம அதில் ஒரு புட் ட்ரேடு மட்டும் இந்த இடத்துல எடுத்திருந்தோம். இது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம சொல்லித்தர 10 ஸ்ட்ராட்டஜியில் இதுவும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி. லேட் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோர்சஸில் பார்த்தீங்கன்னா 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, அதில் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் புட் சைடு கேப்சர் பண்ணியிருந்தோம். வேறு எந்த ட்ரேடுமே ஃப்ரைடே எடுக்கல. ஓகே, மண்டே மார்க்கெட்டு இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. எந்த ஒரு கேப் அப்போ கேப் டவுனும் இண்டிகேட் பண்ணலை. மண்டே இது சேஞ்சஸ் ஆகும். அதுக்கு தகுந்த அப்படி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். வெள்ளிக்கிழமை பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய நெகட்டிவ் இல்லை, ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். பட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு நெக்ஸ்ட் வீக் 24,500 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ரைடே வந்த ஹை 24,380. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,450 500. அதேமாரி டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 24,200 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,150. அதாவது இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் டேட்டா இப்போதைக்கு இந்தியா விக்ஸ் 11.80 இருக்கு. இது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறது மார்க்கெட்டு குறிக்குது. ஐவியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கால் சைடு தான் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,400 24,000 இதில் தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ இருக்கிற டேட்டால 24,300ன்றது ஒரு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும் மார்க்கெட்டில். திங்கக்கிழமை இந்த டேட்டா மாறும். டேட்டாவுக்கு தகுந்த அப்படி நம்ம அதை இப்போ ட்ரேட் பிளான் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரூட் ஆயில் இப்போதைக்கு $72 பெர் பேரல் இருக்கு. அதுவும் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல நியூஸ். இப்போதைக்கு குளோபலில் எந்த ஒரு நியூஸும் இல்லை. அதனால மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட்டு எங்கே டவுன் ஆனாலும் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிற வரைக்கும் நடந்துருச்சுன்னா மார்க்கெட் சப்போஸ் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது நம்மளோட டெலகிராம் குரூப்பு, இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நம்ம லைவ்ல மார்க்கெட்டோட டேட்டா ஏதாச்சும் நியூஸ் வந்தால் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வீக்லி ஒன்ஸ் லைவ் கிளாஸஸும் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் மார்னிங்கே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க இந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ட்ரேடிங் டிசிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.